ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான vlogல வந்து எப்படி நான் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. ஸோ நேற்றே வந்து பூஜை ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ காலையில் ஏஞ்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு பூ போட்டு வழுக்கேற்றுறது மட்டும்தான் இருந்துச்சு பூஜையில். ஸோ அதனால் காலையிலேயே சீக்கிரமாக ஃபுட்டும் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் கார்த்திகை தீபமுக்கு. தென் காலையில் நாங்கள் வந்து பர்சலில் போட்டு பூஜை பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு பண்டிகைனா நம்ம காலையிலே பூஜை பண்ணிட்டா தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இதே நம்ம ஈவினிங்காக பண்ணலாம், பொறுமையாக பண்ணிக்கலான்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி அந்த டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணினே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டாகிடும் ஈவினிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பண்ணும்போது. இதே காலையில் பண்ணிட்டோன்னா ஹஸ்பண்டும் கூட இருப்பார், தென் நானும் 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வருஷத்தில் ஒரு நாள் இந்த பண்டிகை கார்த்திகை தீபம்னு வருது. ஸோ அதனால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பூஜை பண்ணணும். அதே மாதிரி ஒன்றா காட்கிட்டேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். அதுதான் ஸோ கார்த்திகை தீபம் படசலைக்கு ஸ்பெஷலாக பண்ணது வந்து ஒயிட் ரைஸ், அப்புறமேல கருணக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் கொத்தரக்காய் பொரியல், அப்புறமேல முருங்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக கடலப்பருப்பு வடை, அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து பாயாசம் பண்ணியிருந்தேன். இதுதான் பண்ணிவிட்டு அப்புறமேல் ஒயிட் ரைஸுக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் கம்பல்சரி பண்ணணும், அது பண்ணிட்டேன். தென் நடு இலையில் வந்து தழு இலை மாதிரி போட்டு படிப்போம் சாமிக்கு. ஸோ அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வெல்லம் தயிர் இதெல்லாம் போட்டு நடு இலையில் நம்ம பண்ணுவோம். அதெல்லாமே பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஷார்ப்பாக 10:19க்கு எங்கள் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தேங்காயெல்லாம் ஒடிச்சு சூப்பராக எங்கள் கார்த்திகை தீபமை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கார்த்திகை தீபமோட காலையில் பூஜை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய ஒர்க்கே எனக்கு ஸ்டார்ட் ஆகும். என்ன ஒர்க்குன்னா, தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம வந்து புது விளக்கு எப்போவுமே வருஷம் வாங்குவோம். அதே மாதிரி முன்ன நாள் நைட்டே இந்த தீபம்லாம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி இதை நல்லா முழுகிற மாதிரி வச்சுருவேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையான கிளாத்தில் துடைச்சி வச்சிட்டோன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இதே மாதிரி பழைய வழுக்கும் நான் சிலதுன்னு வச்சுன்னு இருப்பேன். அதை வந்து எப்படி வாஷ் பண்ணுவேன்னா, முன்ன நாள் நைட்டே நல்லா ஒரு குண்டால் வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறமேல விம் லிக்விட், 1 ஸ்பூன் சர்ஃபு, அதுக்கப்புறம் வெனிகர், கொஞ்சமாக சால்ட், இது எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணியை கொதித்து முடிச்சிருந்துமே
அதில் இந்த வழுக்கு எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோன்னா சூப்பராக மறுநாள் காலையில் அதை சும்மா ஒரு வேஸ்டான ப்ரஷ்ஷில் நம்ம ப்ரஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோன்னா எந்த ஒரு எண்ணெய் பிசு எதுவுமே இருக்காது. சேம் புது வழுக்கு மாதிரியே ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டோட்டலாக இன்றைக்கி இவ்வளோ வழுக்கு நான் வந்து கார்த்திகை தீபமுக்கு ஏற்ற போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த குத்து வழுக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு கோலம் போட்டுட்டு அதில் நடுவில் இந்த மாதிரி குத்து வழுக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி வருஷம் நானும் கார்த்திகை தீபமுக்கு இந்த மாதிரி நடுவில் ஒரு குத்து வழுக்கு வச்சு பூஜை பண்ணுவேன் நான். அதே மாதிரி எப்போவுமே ஃபாலோவும் பண்ணுவேன் நான். ஸோ அதனால் ஒரு குட்டியான குத்து வழுக்கு சிம்பிளாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி பூஜை பண்ண போகிறோம். குத்து வழுக்குக்கு அப்புறமேல அகல் வழுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து ரெடி பண்ணி எண்ணெய் திருசல் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி சென்டர் ஆஃப் த ஹாலுன்னு சொல்லுவோம்ல, அதில் தான் நாங்கள் வந்து கோலம் போட்டு வழுக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம். ஸோ அதனால் சென்டர் ஆஃப் த ஹாலில் வந்து ஃபர்ஸ்ட்டு சாக் பீஸில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோலத்தை வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அரிசி மாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை இன்னொரு வாட்டி கோலத்து மேலே போட போகிறேன். ஸோ என்னோட ஐடியா வந்து இந்த சாக் பீஸ் மேலே வந்து ரங்கோலி பவுட்ரு போட்டு கோலம் போட்டு முடிச்சிடலான்னு சொல்லி தான் இப்படி தான் சிம்பிளாக பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் சாக் பீஸ் எல்லாம் போட்டுட்டு பார்க்குறேன், பார்த்தா என்னோடய சாக் பீஸோட கலரே எடுத்து காமிக்க மாட்டேங்குது. தென் ரொம்ப டல்லாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு டெய்ல்ஸ் கலருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நான் போயிட்டு பச்சரிசி வந்து ஒரு கப்பு ஊற வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை நல்லா தோசை மாவு நம்ம எப்படி ருப்போம், கொஞ்சம் கட்டியாக ருப்போம்ல, அந்த மாதிரி டைட்டாக ருப்பிட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி இந்த அரிசி மாவு மாதிரி இந்த சாக் பீஸ் மேலே அப்படியே ட்ரா பண்ணின்னு வந்துட்டேன். லிட்ரலி பார்க்கும் போது அவ்வளோ டார்க்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஆக்சுவலி இந்த அரிசி பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கரிச்சியே பண்ணும் போது ரொம்ப ஒரு மாதிரி பெரிய ஒரு ப்ரோசஸ்ஸாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து இப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா எப்போவுமே நான் சாக் பீஸில் தான் கோலம் போடுவேன். இதுக்கப்புறம் அரிசி மாவில் போடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி நிறைய வச்சுருக்கிறேன். அது வந்து கம்ப்ளீட்டாக இன்னொரு வ்ளாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
ஸோ ஃபைனலாக அரிசி மாவில் போட்ட கோலம் வந்து இப்படி தான் ஓவரால் இருந்தது. ஸோ இந்த கோலத்துக்கு நம்ம வந்து வழுக்கெல்லாம் வச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணி சாயங்காலமாக தீபம் ஏற்றும் போது ஏற்றுவோம். கரெக்டாக 6 மணிக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதுமே வீட்லேயும் அதே மாதிரி தீபம்லாம் ஏற்றிட்டு நடு வீட்டில் வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு அங்கேயும் அகல் வழுக்கெல்லாம் வச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அன்றைக்கி ஈவினிங் பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். சென்டர் ஆஃப் த ஹாலில் இப்படி தான் எல்லா வழுக்கும் வச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் நான். ஸோ எப்படி இந்த கோலம் தென் இந்த வழுக்கெல்லாம் நான் எப்படி டெக்கரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்டில் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வீடு ஃபுல்லாக வழுக்கு வச்சுருந்தேன். பால்கனியில் வந்து இதே மாதிரி ஒரு குட்டி குட்டி வழுக்கு வந்து அப்படியே கிரில்லுக்கிட்ட வச்சுருந்தேன். சைடில் வந்து இந்த புத்தா ஒரு சைடில் வச்சு டெக்கரேஷனாக வச்சுருந்தேன். அதுலேயும் ஒரு கோலம் போட்டு அங்கே ஒரு வழுக்கு வச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கும் போது. ஸோ 2024ஓட கார்த்திகை தீபம் வந்து இப்படி தான் கம்ப்ளீட்டாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த vlog பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.